ஃப்ரெண்ட் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பட்டை ஒரு பெரிய சைஸு, மிளகு 1 ஸ்பூன், அன்னாசி பூ 1, அடுத்து கிராம்பு ஒரு 5, கசகசா ஒரு அரை டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு முந்திரி போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா இதை பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். குறைன்னு அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளியோட ஸ்கின் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாட்டுக்கோழி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.